ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 13 அத்தியாயங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்து 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகம் அப்படின்றத அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் பார்க்குறத போல் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம் பார்ப்போம் இல்லையா. அதாவது ஆளவந்தார்ன்ற ஒரு பெரிய மகான் 700 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த பகவத்கீதைக்கு வெறும் 32 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு சுருக்கம் எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா மொத்த கீதைக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 அத்தியாயத்துக்கு ஒரு சுருக்க ஸ்லோகம், அடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம். அதாவது அந்த ஸ்லோகம் மூலமாக இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். அதுபோல் இந்த 14வது அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்க ஸ்லோகம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குணபந்த விதாதேஷாம் கர்த்ருத்வம் தன்னிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்வம் சதுர்தச உதீர்யதே. சதுர்தச உதீர்யதே 14வது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் 13வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து விவரிக்கிறார் பகவான் இதில். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா குணபந்த விதாகா, சத்வம் ரஜஸ் தமசுன்ற குணங்கள் இருக்கு இல்லையா. அந்த சத்வம் ரஜஸ் தமசுன்ற குணங்களால் சம்சாரத்தில் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் இந்த முதல் விஷயம். ஏன்னா நம்ம சம்சாரத்தில் எதனால் கட்டுப்பட்டிருக்கோம், சரி, அதாவது உடல் இருக்கிறதுனால இந்த உடல் ஆத்மா இந்த பிறவி எடுக்கிறதுல இந்த சம்சாரத்துலேயே நம்ம கட்டுப்பட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த குணங்கள்னால தான். இந்த அடுத்து தேஷாம் கர்த்திருவம், இந்த குணங்கள் தான் நம்மளை செயல்கள் செய்ய தூண்டுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஆத்மா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே செய்யணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை என்னென்ன செயல்கள் செய்யணும்னு தூண்டக்கூடியதே சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய இந்த 3 குணங்கள் தான். தன் நிவர்த்தனம் அப்படி எல்லாமே நம்ம செய்ய வைக்குதே, இந்த சம்சாரத்திலே நம்ம கட்டி போட்டிருக்கே. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போ இந்த குணங்கள்லேருந்து எப்படி நம்ம விலகிறது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கு. அடுத்து கதித்ரய ஸ்வமூலத்துவம், எது வேணும்னாலும் நம்ம பகவான் கிட்ட தான் போகணும். அதாவது பகவான் வேணும்னா மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அதுக்கு பகவானுடைய அருள் கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயத்துலேயே நம்ம 4 விதமான பக்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 4 விதமான பக்தர்களும் ஒன்றும் பகவானை வேண்டலையே, பகவான் கிட்ட பக்தியை வேண்டலையே. சில பேர் எனக்கு செல்வம் வேணும்னு வேண்டுறாங்க, சில பேர் ஆத்ம அனுபவம் வேணும்னு வேண்டுறாங்க. ஆனால் எல்லாருமே அதை போய் வேண்டுறது பகவான் கிட்ட தான் இல்லையா. அதை பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான். அப்போது இந்த 14வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட 4 விஷயங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய 3 குணங்களால் தான் சம்சாரத்தில் நாம் கட்டுப்பட்டிருக்கோம். இந்த குணங்கள் தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்ய வைக்க தூண்டுது. இந்த குணங்கள்லேருந்து விலகிறது எப்படி, அதே போல் எது வேண்டும்னாலும் நம்ம அல்டிமேட்டாக பகவான் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ற அந்த 4 விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.